வணக்கம். வணக்கம். அதாவது நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ன சொல்றது வேஷம் கலையிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கட்டு சோத்த பொதுவுல பிரிச்ச மாரி வீக்னஸ் ஒண்ணொன்னா வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்படின்னு சொல்லி டிவிக்கே சம்மந்தப்பட்ட ஆட்களே கொஞ்சம் கொஞ்சம் தப்பா போற மாரி இருக்குது. அப்படி அப்படியே கவர் அப் பண்ணி பேட்ச் அப் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வருது சட்டமன்ற நிகழ்வுகள பார்க்கும்போது. பேசாம லைவ கட் பண்ணிருவோமா? இல்ல அப்படிங்கிற அந்த அளவுக்கு போல லெவலுக்கு. அந்த அளவுக்கு போல. ஏன்னா அப்படி ஒண்ணும் பயங்கரமான இஷ்யூ தமிழ்நாட்டுல இன்னும் நடக்கல. அப்படி இஷ்யூ ஒண்ணு இல்ல. அதாவது எம்பாரசிங் இஷ்யூன்றத எம்பாரசிங் எம்பாரஸ்மென்ட் மொமெண்ட்ஸ் மாறி மாறி நடக்குது. ம். ஆனா எப்ப வந்து அந்த பிரஷர் லைவ் கட் பண்ற பிரஷர் வரும் அப்படின்னா, அப்பட்டமா ஒரு விஷயத்துல மாட்டிக்கும் கவர்மெண்ட். ம். நெறைய பார்த்திருக்கோம். அடுத்த பார்த்தா கரெக்ட்டா சட்டமன்றம் கூடிரும். வச்சு செஞ்சுருவாங்க எதிர்க்கட்சிகள். போன ஆட்சியில் நடந்தது. நெறைய நடக்கும். ம். இது எந்த ஆட்சியா இருந்தாலும் நடந்தே தீரும். ம். அந்த மாரி நேரத்துல தான் லைவ் கட் பண்றத பத்தி யோசிப்பாங்க. பட் அதையும் துணிச்சலா அவங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிற மாரி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய பேட்டர்ன கொஞ்சம் கொஞ்சமா கேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். என்னதான்யா இவங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி மத்தவங்களால கணிக்க முடியாம இருந்துச்சுல்ல. இப்போ கொஞ்சம் கேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெறுப்பாக ஆரம்பிக்கிறார் சபாநாயகர்ல இருந்து, ம். எதிர்க்கட்சிகள்ல இருந்து எல்லாருமே. நீங்க அவர்கள் கட்சியை சார்ந்த சபாநாயகர். ஆமாமா. ம். 2, 3 டைம் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ம். அதாவது கேட்கிற கேள்விகள் இப்ப அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, பாமக இருக்குது. அவங்கவங்க எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் முதல்வர் இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரடியா பதில் சொல்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய பேருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியோ அல்லது வந்து நாலேஜோ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, எல்லா மினிஸ்டருங்களுமே அல்லது எல்லா எம்எல்ஏக்களுமே டிவிகேல என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம பேசுறோம். இப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஐடி விங் அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அவங்க ஆமா. ஊருக்குன்ட்டு. ஆமா, ஆமா. இப்ப நம்ம பேசுறதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பஞ்ச் அடிச்சிடணும். ம். ஒரு 30 செகண்ட் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு மாரி மியூசிக்லாம் போட்டா ம். அது ஒரு மாரி வெயிட்டா தெரியணும். அப்படி ஒரு பீஸ மட்டும் நம்ம அங்க சொருகிட்டா போதும். ம். அது கான்டெக்ஸ்ட் இருக்கோ இல்லையோ, அவங்க கேட்ட கேள்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ரீல்ஸ் தெரிக்க விட்டுறலாம். அத மட்டும் கட் பண்ணி போட்டா பாக்குறவங்க என்ன நினைக்க போறாங்க? டேய் ம். என்னமோ நடந்திருக்குடா. ஏடா ம். 8 மணி நேரம் டெய்லியும் உட்கார்ந்து எல்லா ஜனமும் பார்த்துட்டா இருக்கும்போது ம். என்னமோ நடந்திருக்கு பொளந்துட்டாங்க போல இருக்குது. ம். அப்படிதான் நினைப்பாங்க. இத மைண்ட்ல வச்சு ஒருத்தங்களும் பேசுறாங்கன்றத கேட்ச் பண்ணிட்டாரு இப்ப பிரபாகர். எதிர்க்கட்சிங்க கேட்ச் பண்ணா பரவாயில்ல. ம். மக்கள் கேட்ச் பண்ண பரவாயில்ல. நம்ம சபாநாயகரே கேட்ச் பண்ணிட்டாருடா. ம். நாம பொய் சொல்ல அந்த வீடியோ கிளிப்பிங் வேணா போட்டு காட்டிடலாம். ம். மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரையோ நீங்க டார்கெட் பண்ணி நீங்க இது வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ம். கேட்ட சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. என்ன அர்த்தம்? ம். யார் அந்த டார்கெட்? ம். ரீல்ஸ் தான் டார்கெட். அதுதான். அதான் அவர் மறைமுகமா சொல்றாரு அவரு. அதுதான். ம். அதனால வந்து இந்த ஒரு விஷயத்துல டிவிக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா நேத்து நம்ம ரீல்ஸ் அமைச்சர், ரீல்ஸ் புகழ் அமைச்சர் நம்ம பிரபு ம். யார்கிட்ட போய் வாய் கொடுக்கணும்னு இல்லையடா. ஆ. எடப்பாடியார்கிட்டடா வாய் கொடுக்கறது. ஒரே மிதி. அவ்வளவுதான். எக்ஸ்பீரியன்ஸ் மிதிச்சு விட்டுருச்சு. ஆமா. அதான் மேட்ரு. இப்ப அதிமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மண்டல் மண் அள்ளுறதுக்கு பொதுமக்களையே நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அதிகாரிகள். பொதுமக்கள் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க, நாங்க போனோம். ம். நாங்க போனா அதெல்லாம் முடியாதுன்னு எங்க கிட்டே வந்து பிரச்சனை பண்றாங்க. அதனால இது கொஞ்சம் முறைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. விஷயம் செங்கோட்டையன் புரிஞ்சிருச்சு. ம். அவர் என்ன சொல்றாரு, அதுல சில சிக்கல்கள் இருக்குது, அதை ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டாப்ல. மூத்த அனுபவசாலி. தெரியுது. ம். சரியா போச்சு, இல்ல விட்டுறணும்ல. ஏன் தெரியுமா அந்த சிக்கல்? அதுல நிறைய சிக்கல் இருக்குதுடா. 2, 3 நியூஸ் கார்டு கூட நம்ம போடலாம். இந்த கடந்த ஒரு மாதத்துல வந்து செய்திகளிலே இந்த வண்டல் மண் ஆள்ற இடத்துல வந்து இவங்க கட்சிக்காரங்களுடைய தொல்லை நிறைய இருக்கு. டிவிகேக்காரங்க. ம். பிரச்சனை பண்றாங்க. வண்டல் மண் அள்றவங்க கிட்ட போய் காசு கேட்கறாங்க. ம். அந்த காசு கேட்டவங்க சிறைப்பிடிப்பு. ம். இப்படிலாம் வந்து நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இது போனா டீப்பா போனா தப்பா போயிடும் தான் செங்கோட்டையன் மேட்ச் பண்றாரு. ம். ஆனா நம்பால இப்ப நம்ம பேசணும், நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்லன்னு நம்ம பிரபு கனிம வளத்துறை அமைச்சராச்சே. ம். எப்படியும் இந்த போர்ஷனை கட் பண்ணி அதுக்கு பார்க்கலாம். எஃபெக்ட் எல்லாம் போட்டு ம். போடுவாங்க. விஜய் சார் மாதிரி நம்மளும் ஒரு பொசிஷன்ல நின்னுப்போம். ம். இருறா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்னுக்கிட்டு கொஞ்சம் அப்படி அதே மாதிரி மேனரிசம் பண்ணி பேசிட்டோம்னா அப்படி ஒரு மாதிரி செட்டப் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாப்புல, விவசாயிகள்ன்ற பேர்ல மாஃபியாக்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம்.
அதாவது வண்டல் மண்ணை கொள்ளையடிச்சு அதன் மூலமா நீங்கள் செங்கல் தயாரிக்கிறது செங்கல் செங்கல் பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. எனக்கு அப்பயே ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே, ஏன்னா வண்டல் மண்ணில் செங்கல் தயாரிக்க முடியாதுன்றது நமக்கே தெரியும். டேய் நான் அதுக்கப்புறம் உட்காந்து கூகுள் வேற பண்ணேன்டா. கூகுள் என்னத்துக்கு வெங்காயத்துக்கு பண்ற? நம்ம ஊர்ல எத்தனை செங்கல் சூளை நம்ம பார்த்திருப்போம். நான் பண்ணேன்டா. ஒருவேளை வெளியூர்ல வேற மாவட்டங்கள்ல எதாவது காம்பினேஷன் இருக்குமான்ட்டு பார்த்தா போட்டிருக்குது, வண்டல் மண்ணை வச்சு செங்கல் தயாரிக்க முடியாது. அப்படி செஞ்சாலும் அது வேக வைக்கும் போது பொறன்னு விட்டுருமா, உதிர்ந்துரும். அது உதிர்ந்துரும். களிமண்ணும் செம்மண்ணும் தான் செங்கல் தயாரிக்கிறதுக்கான முக்கியமான மூலதன பொருட்கள். இவர் வந்து செங்கல் சூளைக்காக வண்டல் மண் ஆட்டை போட்டு போறாங்க. அது பாகிஸ்தானுக்கு இல்ல இப்படின்னு இவர் சொன்ன உடனே அங்க எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எதிர்த்து எங்க பாகிஸ்தானுக்காக கொண்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. பாகிஸ்தானுக்கு இல்ல பக்கத்து ஊருக்கு போறது கொண்டு நாங்க விட மாட்டோம். பஞ்ச் வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். அவருக்கு புரிஞ்சிருச்சு சபாநாயகருக்கு. ஆஹா தேர இருந்து தெருவில் விட்டுட்டாங்கடா, அட்டமலை வெளுத்துவாங்க போது எழுந்திரிச்சிட்டாரு எடப்பாடியார். முதல்ல வந்து இந்த வண்டல் மண்ணை மக்கள் அள்ளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்துறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போன ஆட்சியில. பாத்தீங்கன்னா குடிமராமத்து கொண்டு வரும்போது எத்தனையோ இந்த தூர் வாரப்படாத ஏரிகள் குளங்கள்ல இருந்து அவ்வளோ வண்டல் மண் அள்ளப்பட்டது விவசாய பயன்பாடு. ஆமா விவசாய பயன்பாடு. ஏன்னா விவசாய நிலத்துல போடும்போது அது வந்து ரொம்ப சூப்பரா. ஆமா நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல வளம் வாய்ந்த மண் என்னென்ன அப்படின்னு படிக்கும்போது பாத்தீங்கன்னா உனக்கு வண்டல் மண்ன்றது ஒன் ஆஃப் த உரங்கள்ல அதுவும் ஒரு உரமா கன்சிடர் பண்ணப்படுற மண். அது அதே மாதிரி உரங்கள் கலந்து போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் இயற்கை உரம் கலந்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணுடைய பயன்பாடு இருக்கும். ஸோ விவசாய தேவைக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் வண்டல் மண்ணை விவசாயிங்க அள்ளிக்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து போன அதிமுக ஆட்சியில பெருசாவே ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுவும் அவர் விளக்கமா சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, அதாவது ஏரி குளங்கள் வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி. ஆமா, ஏரி குளங்கள் தூர்வாரப்படுறதும் ஆயிடுது, அதிக குடிநீரை தேக்கி வைக்கிற மாதிரியும் ஆயிடுது. அதே சமயத்துல வண்டல் மண்ணை விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்துல பயன்படுத்துறதுக்காகவும் ஆயிடுது. ஸோ எல்லா வகையிலுமே பயனுள்ள வகையான ஒரு திட்டத்தை தான் நாங்க கொண்டு வந்தோம். பிளஸ் வண்டல் மண் நீங்க சொல்ற மாதிரி செங்கல் சூளை பயன்படுத்துறதுக்கு முடியாது. அதே மாதிரி செம்மண்ணும் களிமண்ணும் தான் செங்கலை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு பாடாரம் ஒரே அடி போட்டாப்ல. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எம்பாரஸ்மெண்ட் அங்கே பல்ல இழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே வசதி சிரிச்சுட்டு உட்காந்துட்டாரு. தேவையா? நீ நல்லா நோட் பண்ணிப்பாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிட்டு வெளியே வந்துட்டாப்ல. வெளிநடப்பு என்னன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வராங்க. சவுதியில் தமிழக மீனவர் அங்கே சுட்டு கொல்லப்படுறாரு. அவர் வந்து குண்டடிப்பட்டு அவருடைய உடல் கிடக்குது. அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரணும்னு சொல்லி அதிமுக அந்த விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து அந்த விஷயத்தை பேசுறாரு. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. உண்மையிலே என்னன்னா கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி அவங்க பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏடா அங்கே குண்டடிபட்டு இறந்து கிடக்கிறார். நான் வரும்போது கைதிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறேன். உணர்வுள்ள ஒரு தமிழன் சிரிப்பானா? எவ்வளவு துயரமான சம்பவம். கிடையாது அவர்களுக்கு. ஏதோ அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, ஆட்சி வந்துட்டது. அதாவது உயிர் போனதை பத்தி கவலை இல்லை, பாட்டு பாடுறதுதான் முக்கியம். ஏங்க ஒரு உயிர் போய்விட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு முந்தி 38 வயசு அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்லாம் எப்படி வந்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல் சுடுற அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்ற கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தாருன்னு ஓரமா பாட்டு. அதாவது ஒருத்தருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ல அவங்க என்ன கருத்தை முன்வைக்க விரும்புறாங்க அப்படின்னா, ஐயா நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டா ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த பாட்டை அப்படியே அந்த டோன்ல பாடிட்டு உட்காராங்க. அவன் பாடல் திறமையை காட்டுறதுக்கு சட்டமன்றம் நாளைக்கு இன்னொரு எம்எல்ஏ எழுந்திருப்பாரு. ஆமா சார், முதலமைச்சர் ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில 3 குரங்கு பெல்ட் அடிச்சுக்கிட்டுமா, ஏன்னா எனக்கு அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிக்கரன் அடிச்சுட்டு சரி உட்காந்துக்கிறங்க அப்படின்னு தெரியலடா. ஆளாளுக்கு ஒன்று பண்ணுகிறாங்க. இவரு நம்ம கில்லி சரத்து அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவின் கடலை அடைப்பதற்கு பெஸ்ட் யோசனை என்கிட்ட ஒரு அருமையான யோசனை ஒண்ணு இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே நம்முடைய முதல்வருடைய ஆட்சியை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படி யாரெல்லாம் புகழ்றாங்களோ அப்படி புகழ்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சேவை வரி போடணும், அதுக்கு ஒரு சர்வீஸ் டாக்ஸ். ஆமா, புகழ்றதுக்கு ஒரு டாக்ஸ்.
அப்படி புகழ்றவங்களுக்கெல்லாம் ஒரு டாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா அதுல வர்ற பணத்தை வச்சு இந்தியாவோட கடனை அடைச்சிடலாம். நம்ம வீடியோ இருக்குது, நம்ம சும்மா பேசல, ஒன்னொன்னுமே நம்ம வீடியோ ஆட் பண்ணுவோம். ஓகேவா, போட்டு விட்டுறலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். இதெல்லாம் எந்த நேரத்துல இது இவங்களுக்கா தோன்றதா இல்ல யாராச்சும் உட்காந்து 10 பேர் கொண்ட குழு எழுதி தராங்களா? நீங்க சட்டமன்றத்துல இந்த மாதிரி பேசுனீங்கன்னா சிஎம் செம்மையா ஹாப்பி ஆயிருவாரு, பயங்கரமா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மக்கள் எல்லாம் பயங்கர குஷி ஆயிருவாங்க. ஏன் எல்லாத்துலயும் அப்டேட் ஆகுங்கன்னு சொல்றீங்க, ஆனா இந்த புகழ் பாடி சாவடிக்கிற இந்த விஷயத்துல மட்டும் அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்களே காலங்காலமா. என்ன எவ்வளவுதான் புகழ் வேணும் உங்களுக்கு? எனக்கு புரியல. நான் சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்கன்ட்டு அதான் இவரே சொல்லிட்டாரு, ஜெய்சிடி பிரபாகரே சொல்லிட்டாரு, தேவையில்லாத எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தம் இல்லாத கான்டென்ட் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன அவங்க கேட்கறாங்களோ அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க, என்ன அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களோ அதுக்கு உங்க சைடு நியாயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆதவ பல்ப் வாங்கினார்ல, செம்ம பல்ப். அதாவது முன்னுரையில இவர் ஏதோ உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு, எதிர்கட்சி வந்து முன்னுரையில வந்து தேவையில்லாத பேச்சு பேசாதீங்கன்ற மாதிரி சொல்ல, இவரு முன்னுரையில விருப்பப்பட்டதை நான் பேசலாம், எனக்கு அவையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே சபாநாயகர், அதாவதுடா சபாநாயகர் ஆளுங்கட்சி ஆளுங்களை அடிக்கடி உனக்கு ஒண்ணும் தெரியாது உட்காரு அப்படின்னு டீல் பண்ணது இங்க தானே நடக்குதான். ஜெயசிரி பிரபாகர் மட்டும்தான், அதுவும் ஆதவ அடிச்சாட்டிலாம் மரணாடி. ஆமா, என்ன சொல்லிட்டாப்லன்னா அது அந்த அளவுகோல் என்னன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்க பேச வந்தது மட்டும் பேசுங்க. தினமும் கொட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் ஆதவ அர்ஜுனா தான். அதாவது மத்தவங்களுக்கு நான் சிங்கிள் கொட்டுனா ஆதவ மட்டும் டபுள் கொட்டு. முன்னுரையில் என்ன பேசணும்னா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இது ஒரு பக்கம் நடக்க, சரி என்ன டிவி கேல இருக்கிறவங்க மட்டும்தான் புகழணுமா? ஏன் நாங்களாம் புகழக்கூடாதா? யாரு வன்னி அரசு எந்திரிச்சு வசனம்டா என்ன நம்ம சொல்லட்டுமா, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது, இங்க கேட்காமையே கொடுக்குறீங்க சார் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் வாசிக்கிறாரு. என்ன கொடுத்தாரு கேட்காம? கார் கொடுத்தாங்களோட எம்எல்ஏங்களுக்குலாம். ஓ, அதுக்காக வேண்டி காரு, அதுக்கப்புறம் மாசம் அதுக்கு பெட்ரோல் சார்ஜ், அதுக்கப்புறம் பணியாளருக்கு படி காசு 25,000. அதாவது மொத்தமா நான் பார்த்த வரைக்கும், நியூஸ்ல பார்த்த வரைக்கும் காருக்கும் சரி அல்லது அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பெட்ரோலுக்கு டிரைவருக்கு எல்லாம் சேர்த்து மாசம் 75,000. கார் இல்லாம 75,000 மாசம் எம்எல்ஏக்களுக்கு கொடுப்பதாக. பாவம் இல்லையாடா? ஆமா, ஒரே 10 பைசா தொட போறது இல்லை யாரும். நீ ஆச்சு யூடியூப்ல பேசி சம்பாதிச்சுட்டு போயிடுறேன், நான் சம்பாதிச்சுட்டு போயிடுறேன். அவங்களாம் என்னடா பண்ணுவாங்க, மக்கள் சேவையை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. மாசம் அந்த 75,000 வச்சுதான் சீட்டு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு இருக்குது. வெள்ளை சாக்காய் வாங்கணும், பேண்ட் வாங்கணும், சட்டமன்றத்துக்கு பழைய சட்டை போட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? முதல்வர் புகழ்றதுக்கு யோசிக்கணும். திங்கிங் சார்ஜ் ஒண்ணு இருக்குது, அப்படி இருக்குது. இப்படி ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால அந்த 75,000 கொடுத்தே ஆகணும் தான் இல்லையா? அதனால பாட்டு பாடி புகழ்ந்து தான் ஆகணும். நீங்க கேட்காமையா கொடுக்குறீங்க, ஏசுநாதர் கூட கேட்டாதான் கொடுப்பாரு. அந்த லெவலுக்கு அவரோட நீங்க பெரிய ஆள். நீங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டு ஏற்கனவே ஒரு சினிமாவில் இருக்கும்போது அவருக்கு கோலிவுட் ஜீசஸ்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க இல்லையா, இப்ப அதையும் தாண்டிட்டாரு. இப்ப என்னன்னா இந்த விஷயங்கள் இப்பொழுது முகசுளிப்பாக பார்க்க ஆரம்பிக்குது. அதாவது அபிஷியலி டிவிக்கே அவங்களுடைய அந்த ஹனிமூன் பீரியட கிராஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்மளால களத்துல ஊடகங்கள்ல மக்களுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அந்த 100 days முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் செல்லம் கொஞ்சிக்கிட்டே உங்க மேல இருக்கிற ஒரு பாசம் ஒண்ணு இருக்குது இல்ல, இந்த கியூட் ரியாக்ஷன், அந்த கியூட் சிஎம்மாவே நீங்க வந்து எல்லாத்தையும் ஓட்டிட முடியாது. எங்களுக்கு ரிசல்ட் வேணும் அண்ட் வி காண்ட் அக்செப்ட் நான்சென்ஸ். இந்த நான்சென்ஸான விஷயங்களை வச்சே எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடலாம் நீங்க நினைக்க முடியாது அப்படின்னு நான் ஒரு வீடியோல பேசுறேன். என்ன பேசுறேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வியெல்லாம் நல்லா கேட்கறாரு, ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வராரு. ஆனா அவங்க அவ்வளவு பாவ சுமை அவங்க முதுகுல சுமந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அது எடுபடுறது இல்ல, நோபடி கேர்ஸ் அப்படின்னும் போது கமெண்ட்ல வந்து சொல்றாங்க தப்பு பண்ணிருக்காங்க, அந்த தப்புக்கு தான் தண்டனை பண்ணி அவங்களை உட்கார வச்சிருக்கோம். அதுக்காக இப்ப அவங்க கேள்வி கேட்க கூடாதா? அவங்க யார் சார்பா கேக்குறாங்க? பப்ளிக் ஊப்பி இல்ல, கமெண்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சோ நம்மளோட அட்வான்ஸா மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு செக்டார், கண்டிப்பா எல்லாரும் இல்ல, ஒரு செக்டார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். இது ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இரிட்டேட்டிங்கா மாற ஆரம்பிக்கிறாங்க தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், தாவேகாவுடைய அமைச்சர்கள். அவங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாம ஒளறல் பண்ணிக்கிட்டு சும்மா மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லி என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு சும்மா கட்டாமுடன் டேபிள தட்டிக்கிட்டு அது ஒரு இரிட்டேட்டிங் ஒரு ஃபேக்டரா மாறிட்டு வருது அப்படிங்கிறத மக்கள் உணர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது.
பார்க்கலாம். இத்தனை வெறும் 100 நாட்கள்லயே இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ், அதாவது இந்த ஹனிமூன் பீரியட்லயே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு அவர்களுடைய டஃப் பீரியட் ஆரம்பிக்குது இல்லையா, அதுல எந்த அளவுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்ப்போம்.